எல்லா பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம குருஜி பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் அப்படி பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ். இது டாக்டர் நியூட்டன் கொண்டவிட்டி எம்டி, அவங்க டாக்டர், அவங்களோட புத்தகம் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குட்டியுண்டு புக்கு, அழகான இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷன், அற்புதமான இன்ஃபர்மேஷன். இந்த புக் அப்படின்றது அற்புதமான ஒரு ஒரு அந்த கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உள் உணர்வு. இந்த உள் உணர்வுக்கு நம்ம எவ்வளவு கனெக்ட் ஆகுறோமோ அவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்ல புரிதல் வருதோ அந்த புரிதல் தான் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்னன்னா நம்மளோட சுயநிலை அப்படின்னும் போது அந்த ஒரிஜினாலிட்டி, ரியாலிட்டி நிலை, நம்ம ஆன்ம நிலை, அந்த சோல் ஸ்டேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நிலை ஹெல்தி, ஆரோக்கியமான நிலை தான். ஆன்மாக்கு எந்த ஒரு நோய் கிடையாது. அந்த ஆன்ம நிலையில சோர்ஸ் ஸ்டேட்ல நமக்கு எந்த ஒரு நோய் அப்படின்றது இருக்காது. நோய் எங்க வருது? நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? கம்ப்ளீட் ஹெல்தியா பிறக்கிறோம் இல்லையா? சோ பிறந்த அப்புறமா இங்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க, அது இது கொடுக்கறதால அந்த ஜாண்டிஸ் அது இது வருதே தவிர, நாம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? கம்ப்ளீட் ஹெல்த்தோட நல்லா பிறக்கிறோம். சோ அந்த பிறப்புல ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் நம்ம எப்படி ஹெல்தியா இருக்கோமோ அதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட். நமக்கு ஏதாவது நோய் வருது, ஏதாவது வருது அப்படின்னும் போது அதெல்லாம் என்னன்னா இங்க இருக்கிற இந்த சிச்சுவேஷன், நம்ம எண்ணங்கள், நம்மளோட பயங்கள், இதெல்லாம் தான் நமக்கு அந்த நோயா, நம்ம டிஸ்கம்ஃபர்டபிள்னஸ், இது எல்லாம் தான் நமக்கு நோயை வர வைக்குது. இங்க பார்த்தோம்னா முழுமையா நம்ம உடல் அப்படின்றது கம்ப்ளீட் ஹெல்தி ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை புரிய வைக்கிறது தான் இந்த புக்கு. ஸோ உடலுக்கு எல்லாமே, உடலுக்குள்ள எல்லாம் இருக்கு, எல்லா விஷயங்கள் நம்மளால முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் பல எக்ஸாம்பிள்ஸோட அழகா சொல்றாரு. இந்த புக்கோட ஆத்தர் பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். டாக்டர் நியூட்டன் கொண்டவிட்டின்னு சொன்னேன் இல்லையா? சோ இவங்க எம்டி, டாக்டர் படிச்சிருக்காங்க. இவங்க வைஃபும் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்களும் எம்டி, ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். சோ இவங்க படிக்கும் அந்த காலத்துல அவங்களுக்கு தியானம் அறிமுகமாச்சு. தியானமும் பண்ணிட்டு படிப்பும் படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில எப்போ கிளினிக் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த தியானத்தை பரப்புறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச அப்புறமா ரெண்டு பேரும், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த டாக்டர் கிளினிக் வச்சு சம்பாதிக்கிறது எல்லாமே செய்யறாங்க. சோ இது எல்லாமே இதை விட ரொம்ப ரொம்ப அழகான சோ அந்த விஷயங்களை விட ஸ்பிரிச்சுவாலிட்டி மிக சிறந்த விஷயம் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து குவாண்டம் QLU அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் செஷன்ஸ் எடுத்து நிறைய பேரை மாஸ்டர்ஸ் ஆக்குறாங்க. அவ்வளோ அற்புதமான மாஸ்டர்ஸ் இவங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு கூட ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒவ்வொருத்தரோட பர்பஸ் அப்படின்ற அந்த ஞானத்தால அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணுவாங்க. இதுவும் கூட பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா தான் பண்றாங்க. யாருக்கு எந்த ஒரு நோய் இந்த இந்த பீரியட்ல குறை இல்ல அப்படின்னும் போது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணி இதோட கனெக்ஷன் அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து எடுத்து காட்டும் போது இங்க இப்போ இருக்கிற நோய் அவங்களுக்கு குணமாகுது. சோ இப்படி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க ஆத்தர் இந்த புத்தகம் எழுதும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் புக் அவங்களது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப அன்போட, அந்த லவ்வோட இந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். இது ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் புக் ரீடிங் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா அவங்க ஒரு 25 வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புத்தகம் படிச்சாங்க. அது என்னன்னா
ஜோனதான் லிவிங்ஸ்டன் சீகல். இந்த புக்கு படிக்கும்போது அதுவும் ஒரு சின்ன புக்கு தான். அந்த புக்கு படிச்சப்போ அவங்க வந்து அந்த அந்த ஆழமான அந்த கருத்துக்குள்ள அதுல முழுகிட்டு அப்படியே அவருக்கு கண்ணீர் கொட்டுது. கண்ணீர் வந்து ஆஹ் அப்படியே அழுது அவரோட ஈகோ எல்லாமே அந்த கண்ணீர்ல வெளியேறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கண்ணீர்ல அவர் ஈகோ எல்லாம் போயிட்டு தான் வந்து ஒரு பியூர் சோலா மாறிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும் போது ஒரு நபருக்கு வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் வர முடியும் அப்படின்றது அன்னைக்கு அவர் உணர்ந்தாரு. அதுல இருந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது போன்ற விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ அவருக்கு மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ், யார் கூட சுவாத்தியாயா பண்ணும்போது அவங்கள விட அற்புதமான அந்த மாற்றம் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து பார்க்க முடியும் இந்த சுவாத்தியாயா அப்படின்றதுல. சோ அதனால எல்லாருமே புக் ரீடிங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து புரிஞ்சுக்கணும். சோ அது மட்டும் இல்ல, இந்த புக் வந்து அவங்க பிரிண்ட் போட்ட உடனே நிறைய பேர் வந்து பார்த்து படிச்சு இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஆத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாரு. நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் நம்ம வந்து எனக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க. ஆனா அந்த தவியா தவிக்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு நியூட்டன் சார். ஏன் தேவையில்லை அப்படின்னா வாஸ்தவத்துல நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்யும் போது இந்த உடலுக்குரிய அந்த கான்சியஸ்னஸ், அந்த உடலை பத்தி கான்சியஸ், உடலை பத்தி உண்மைகள், உடலை பத்தி சத்தியங்கள், இந்த உடல்ல இருக்கிற எல்லா விஷயங்களை வந்து சரியான கண்ணோட்டம், இந்த உடலை பத்தி சரியான கண்ணோட்டம் எல்லாமே நமக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சரியான உடல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற தவிப்பு இருக்கு. ஆனா அந்த அதுக்கு உடலை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியல. ஆனா அந்த உடலை புரிஞ்சுக்கும் போதுதான் நீங்க வந்து ஆரோக்கியத்தை அடையிறீங்க. சும்மா தவிக்கிறதால அந்த கிரேவிங்கால வந்து உங்களுக்கு ஹெல்த் வராது அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம எல்லாருமே பியூர் கான்சியஸ்னஸ், அந்த சைதன்யம், தூய்மையான சைதன்யம் நம்ம எல்லாருமே. இந்த சைதன்ய நிலையில உடல் உபாதைகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம வந்து இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான விஷயங்கள் நம்ம செய்யாத போதுதான் நமக்கு இந்த உடல் உபாதைகள் வருது. இப்ப வந்து இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா யுக ஆரம்பம் அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமி உருவாக்குறதுக்கு முன்னாடி பல கேலாக்சிஸ், உலகங்கள், யூனிவர்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிகினிங் ஸ்டேட்ல இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் சைதன்யம், அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து மனம், உடல் அப்படின்ற இந்த சமுதாயத்தை அடைந்து நம்ம வந்து நம்மளாக மாறுறோம். அப்படின்னா ஹியூமன் பீயிங் இஸ் ஈக்குவல் டு கான்சியஸ்னஸ், மைண்ட் அண்ட் பாடி அப்படின்ற விஷயங்களா இந்த ஹியூமன் பீயிங் வந்து வந்திருக்கு. அப்படின்னா உடல், நம்ம வந்து இப்போ மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒன்லி உடல் மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உடலோட மனசு இத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதோட சேர்ந்த அந்த முழு சைதன்யம், அந்த உள்ளுணர்வு, கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த சைதன்யம் கூட இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா கம்ப்ளீட் சைதன்யம், அந்த ஒன்னஸ் தான் இருந்தது. அந்த ஒன்னஸ்ல இருந்து திரும்ப நம்ம எல்லாருமே அந்த என்ன சொல்றது, ஒரு மலையில நீர்த்துளிகள் எப்படி வந்து வருதோ அந்த சைதன்யத்துல இருந்து ஒரு ஸ்பெக், அந்த ஸ்பெக் மாதிரி ஸ்பிரிட்ஸாக நம்ம வந்து எல்லாருமே இந்த உடல் என்ற இந்த பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே இந்த பூமியில பிறக்கிறோம். சோ இங்க பிறந்த பிறகு திரும்ப எல்லாம் மறந்துடுறோம். நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்றேன், என்னோட விஷயங்கள் என்ன அப்படின்ற அந்த மூல சத்தியங்கள் வந்து மறந்துட்டு நம்ம இங்க வந்ததும் ஒரு எம்டி பிளாங்க் மைண்ட்ல வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் இங்க தவிக்கிறது அப்படின்றது அது நார்மல் தான். எல்லாருக்குமே அதேதான், அதே நிலை தான். யாருக்குமே வந்து இது புதுசு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஆஹ்
உடல் சரியா இல்ல அப்படின்றதுக்கு என்ன ஒரு அறிகுறினா, எல்லா விஷயங்கள் சரியாக நம்ம செய்யல, எல்லா விஷயங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. இதெல்லாமும் தான் உடல் உபாதிகளுக்கு காரணங்கள். முக்கியமா சொல்லணும்னா பயம். எல்லா விஷயங்கள் பயம். இது எப்படி நடக்கும், அது என்ன ஆகும், நான் இது சாப்பிட்டா என்ன ஆகும், அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற பலவிதமான பயங்கள் நம்ம வந்து உடல் உபாதைகளுக்கு காரணமா மாறுது. இது எல்லாமே தான் நமக்கு நோய்களா மாறுது. இங்க மனிதரோட ஆரோக்கியத்தை பத்தி வந்து இன்னும் சொல்றாங்க. இங்க என்னன்னா ஹெல்த் அப்படின்னு சொன்னாலும், ஹீலிங் அப்படின்னு ஹெல்த் அப்படின்னு சொன்னா அதோட உண்மையான பொருள் என்னன்னா ஹோல் அப்படின்னு சொல்றாங்க, முழுமை அப்படின்னு சொல்றாங்க. ஹீலிங் அப்படின்னா சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் ஹீலிங் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஆன்மாவோட ஒரு கம்ப்ளீட்னஸ் தான் ஹெல்த் ஹீலிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடல் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பார்மசூட்டிக்கல் பார்மா இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்கள் இருக்கு. எல்லா விதமான மருந்துகள் இருக்கு, ஜீவ ரசாயனங்கள் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, ஹார்மோன்ஸ் இருக்கு, நியூரோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு, இம்யூனோ குளோபுலின்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம உடலுக்குள்ள இருக்கு. சொல்லணும்னா எல்லா விதமான மருந்துகள் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கு. உடல் அப்படின்றது ஒரு பிக் ஃபேக்டரி, ஒரு மருந்து ஃபேக்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ எந்த விஷயம் நடந்தாலும், நமக்கு எந்த உபாதிகள் வந்தாலும் உடலுக்கு தனக்கு தான் தெரியும் எந்த மருந்துகள் கொடுத்து உடலை வந்து சரியாக்கணும் அப்படின்றது. உடலுக்குள்ள அது தானாகவே வந்து மருந்து உருவாக்கி அந்த விஷயத்த வந்து சரிப்படுத்தி நம்ம உடலை ஆரோக்கியமாக்கும். பட் ஆனா இது இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லா உடலுக்குள்ளேயே அந்த மருந்து இருக்கும்போது நமக்கு ஏன் நோய் வருது அப்படின்னு வந்து எல்லாரும் கேள்வி கேட்கிறோம் இல்லையா. சோ எல்லாருக்குமே அதெல்லாம் இருக்குன்னா எல்லாருக்கும் நோய் ஏன் வருது, எல்லாரும் ஏன் சஃபர் பண்றாங்க அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அந்த சஃபரிங் அப்படின்றது என்னன்னா பாடி லாங்குவேஜ். பாடி வந்து உங்களுக்கு சொல்லுது. இப்போ ஒரு தலைவலி வருது அப்படின்னும் போது அந்த உடல் வந்து உங்களுக்கு சொல்லுது, நீ வந்து என்ன சரியா பாத்துக்கல, அந்த சரியா பாத்துக்கோ, இந்த சரியான எண்ணங்கள் வை, சரியான விஷயத்த எனக்கு கொடு அப்படின்னு சொல்ற அந்த பாடி கம்யூனிகேஷன் தான் அந்த நோய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ என்னன்னா உடல் வந்து ஃபர்ஸ்ட் அந்த தலைவலின்னு வந்து வருதுன்னா நம்ம இங்க என்ன பண்றோம், தலைவலி ஏன் வருதுன்னு யோசிக்க மாட்டோம். தலைவலி வந்துச்சா ஒரு மாத்திரை எடுத்து உள்ள போடு. அப்ப அங்க என்ன ஆகுது, அந்த மாத்திரை என்ன செய்யுது, சப்ரஸ் பண்ணுது. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப தலைவலி வருது, இதேதான் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா அங்க நம்ம வந்து அந்த நோய்க்கு பின்னாடி காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கல, அதுக்குள்ள இருக்கிற பாடங்களும் நம்ம எடுத்துக்கல. இது ரெண்டுமே செய்யாம அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் போகவே போகாது. ஒவ்வொரு நோயும் என்னன்னா நமக்கு கிடைச்ச பாடங்கள். இப்ப வந்து ஆஹ் ஒரே விஷயம், நிறைய பேர் வந்து தியானத்துக்கு ஏன் வராங்கன்னா ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனம் வந்து சரியா இல்லை அப்படின்னு வந்துதான் எல்லாரும் வராங்க. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி வந்த எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க நோய்க்கு நீங்க தேங்க்யூ சொல்லுங்க. அந்த நோய் வரலன்னா நீங்க இந்த தியானத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. மாஸ்டர்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நம்ம வந்து சரியான புரிதல் இல்லாததால நம்ம வந்து எல்லாமே காம்ப்ளிகேஷன் வந்து நமக்கு நாமளே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நம்ம வந்து அவ்வளவு அற்புதமா நம்ம உடல் வந்து அமைப்பு அப்படின்றது இருக்கு. உடல் வந்து எப்பவுமே பேசுது. அது அதோட பேச்சு அப்படின்றது என்னன்னா நான் இப்ப பேசுற மாதிரி கிடையாது. ஆஹ் உடலோட அந்த ஆஹ் பேச்சு அப்படின்றது என்னன்னா சிக்னல்ஸ், சிக்னல்ஸ், ரியாக்ஷன்ஸ், இப்படி இந்த வலிகள் இது எல்லாமே. இப்ப எனக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தலைவலி வந்தா அங்க தலைவலி உங்களுக்கு கவனத்தை கொடுக்குது, என்ன சரியா பாத்துக்கோ. இப்ப வயிற்று வலி வருது அப்படின்னா நீங்க அந்த வயிற்று வலிய வந்து வயிறை வந்து சரியா பாத்துக்கல அப்படின்றத அங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் சரியான ஒரு இன்டிமேஷன். உடல் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது, சிக்னல் கொடுக்குது. அந்த சிக்னலை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சிக்னல்ஸ் தான் வலிகள். எப்பவுமே ஒரு வலி வந்துட்டா
அதுக்கு அந்த வலி இருக்கிற வலிக்கு திரும்ப டென்ஷன் ஆயிட்டு, எனக்கு இந்த வலி வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போனோம், ஐயோ இனிமே டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ, என்ன ஆக போகுதோ, அவர் என்ன அது இது எடுக்க சொல்றாங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சோ பயந்து நம்ம இன்னும் வந்து டென்ஷன் ஆக்குறோம். அங்க ரூட் காச வந்து கண்டுபிடிக்காம அதை இன்னும் ஜாஸ்தி பண்றதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ பாடி லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பாடி லாங்குவேஜ் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஒன்னொன்னா பாத்துக்கலாம். சோ நம்ம எல்லாமே திவ்ய சைதன்யம். இந்த திவ்ய சைதன்யம் அப்படின்றது ஆரோக்கியமான நிலை. இந்த நிலையில இருந்து வந்த நாம கண்டிப்பா ஆரோக்கியமான நபர்கள் தான். இந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து அதை தேடி போக வேண்டதில்லை. அது அது என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு, அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் திரும்ப நமக்கு வருது. சோ உடல் அப்படின்றது திவ்ய சைதன்யம் அப்படின்றது நம்ம வந்து மறக்கவே கூடாது. இப்போ ஒரு சின்ன கதை. நம்ம நியூட்டன் சார் வந்து சின்ன வயசுல ஒரு கதை கேட்டாங்களாம். அந்த கதை என்னன்னா, ஒரு இளவரசி ஒரு பட்டாணி ஆஹ் உம் பட்டாணி அப்படின்ற ஒரு கதை. இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு அழகான இளவரசி, ஒரு சின்ன ஒரு குட்டி இளவரசி. அந்த ராஜா ராணி வந்து அந்த இளவரசிக்காக ரொம்ப அற்புதமான மெத்தை பெட் வந்து ரெடி பண்ணி அந்த இளவரசிக்காக கொடுக்குறாங்க. உலகத்திலேயே வந்து ரொம்ப சூப்பரான அந்த பெட் அது. ஆனாலும் இளவரசிக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை, அவங்க தூங்கவே முடியல. சோ இன்னைக்கு தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன செய்யறாங்க, இன்னொரு ஐயோ இப்படி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படுக்கைய போடுறாங்க. அதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. தினமும் ஒவ்வொரு படுக்கை போட்டுட்டே இருக்காங்க. பட் ஆனா இளவரசியால தூங்கவே முடியல. இளவரசிக்கு பாடியில ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஏதோ ஒண்ணு விஷயம் பாடி வந்து சொல்லிட்டே இருக்கு. பட் ஆனா இளவரசியால தூங்க முடியல. சோ இதே மாதிரி அவங்க வந்து என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கல. திரும்ப ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்து அந்த படுக்கைய வந்து போட்டுட்டே இருக்காங்க. சோ இப்படி போட போட என்ன ஆகுது, ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த படுக்கை வந்து ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. ஏணி போட்டு ஏறிதான் அந்த இளவரசி வந்து மேல ஏறி தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்களால முடியல. பாத்தீங்கன்னா 10 to 20 அவ்வளோ படுக்கை வந்து போட்டாச்சு. அப்ப கூட அவங்களால தூங்க முடியல. சரி இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ வந்து இங்க பாருங்க, செக் பண்ணுங்க, என்ன விஷயம்னு தெரியல, இளவரசி தூங்கல அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது எல்லா படுக்கையும் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கீழே அடியில இருக்கிற படுக்கைக்குள்ள ஒரு சின்ன பட்டாணி விதை பட்டாணி இருந்துச்சா, அந்த சீடு இருந்துச்சா. அந்த சீடு வந்து எடுத்துட்டு படுக்க போட்ட உடனே ஒரே ஒரு படுக்கையிலேயே அழகா இளவரசியால தூங்க முடிஞ்சுதான். சோ இது இங்க என்னன்னா இளவரசியோட உடல் வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ், அந்த ஒரு சின்ன பட்டாணி வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வந்து உடல் சொல்லுது, தூக்கம் வரல, தூக்கம் வராம ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அது செக் பண்ண அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஒரு உடலோட பாஷை. ஆனா அது தெரிஞ்சுக்காம பிசிக்கல் திங்ஸ் மாத்தும் போது அங்க மாற்றம் வரல. சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடல் வந்து எது சொல்லுது, என்ன சொல்ல வருது, டக்குன்னு தூக்கம் சரியா இல்லைன்னா என்ன ஆச்சு, என்ன சொல்லுது பாடி அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாடியோட கம்யூனிகேட் பண்ணணும். பாடியோட கம்யூனிகேஷன்னா நம்ம வந்து சும்மா பேசுறது கிடையாது. ஜஸ்ட் என்ன ஆச்சு, ஒரு தாட் தான், எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகுது அப்படின்ற பாடி கம்யூனிகேஷன். ஜஸ்ட் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருந்து கண்ணை மூடி ஒரு செகண்ட் கான்சியஸ் உள்ளுக்குள்ளார அந்த உள்ளுணர்வோட நம்ம கனெக்ட் ஆகும்போது உடல் என்ன சொல்லுது அப்படின்றது கட்டாயமா நமக்கு புரியும். பியூர் கான்சியஸ்ல இருந்து நம்ம வந்த அந்த ஸ்பிரிட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. சோ அந்த மூல சைத்தன்யத்துல இருந்து வந்த ஆஹ் ஒரு துளிகள் தான் நம்ம எல்லாரும் அப்படின்றது சொல்றாங்க. இங்க என்னன்னா அப்படின்னா ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அச்சு, ஒரு மவுல்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நாம இப்போ ஒரு கடையில வந்து நிறைய சேர்ஸ் இருக்கு. சோ ஒரு சேர் வந்து பண்ணணும்னா அங்க என்ன ஆகுது, அவங்க ஒரு மவுல்ட் வந்து ரெடி பண்றாங்க. அந்த மவுல்ட்ல அவங்க வந்து அந்த மெட்டீரியலை வந்து போட்டு போட்டு ஒரு 100, 200, 300 இப்படி அந்த மவுண்ட்ல இருந்து எத்தனை சேர்ஸ் வந்து
உருவாக்குனாலும் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம கூட மூல சைத்தன்யத்துல இருந்து வந்த மோல்ஸ் தான் நம்ம எல்லாருமே. சோ மூல சைத்தன்யம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோ நம்ம கூட அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம். பட் ஆனா இங்க வந்து சரியான புரிதல் இல்லாததால இந்த ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம மிஸ் பண்ணிட்டு உடல் உபாதைகளுக்கு ஆளாகும். சோ அந்த மிஸ்ஸிங், வாட் வி ஆர் மிஸ்ஸிங், என்ன நம்ம வந்து தொலைச்சிருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியம் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு வந்து அழகா இங்க சொல்றாங்க. இங்க எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இங்க கோல்டன் ரூல்னு சொல்றாங்க. உடல் சொல்றது நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் பாடி, உடல் பேசுறத கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பௌதிகமாக பௌதிக விஷயங்கள், நம்ம எமோஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம உடலுக்கு பல விஷயங்கள் பல உபாதிகளை வந்து கொடுக்குது. இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு நபர் வந்து இறங்கணும் அப்படின்னும் போது மேல படகுல இருக்கிறவங்களுக்கும் அந்த கடலுக்குள்ள போறவங்களுக்கும் ஒரு த்ரெட், ஒரு ரோப் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம டைவிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, சி டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சி டைவிங் போறப்போ அந்த நபர் வந்து ஃபுல்லா சி காஸ்டியூம் போட்டுட்டு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு ஒரு கயிறு வந்து இடுப்புக்கு கட்டிட்டு இந்த கயிறோட எட்ஜ் வந்து படகுல இருக்கிற அந்த நபரோட இருக்கும். அந்த கயிறு வந்து ஒரு வாட்டி ஆட்டினா ஒரு சிக்னல், ரெண்டு வாட்டி ஆட்டினா இன்னொரு சிக்னல், இல்ல ரொம்ப ஜோரா ஆட்டினா இன்னொரு சிக்னல் அப்படின்னு முன்னாடியே வந்து அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து கயிறு ஆட்டுற, நான் இப்படி ஆட்டும் போது நீ இது புரிஞ்சுக்கோ அதை புரிஞ்சுக்கோன்னு அந்த சிக்னல் வந்து ரெண்டு பேரும் முன்னாடியே பேசிட்டு அந்த நபர் வந்து அந்த சி டைவிங் உள்ள போகும்போது என்ன ஆகுது, ஆழ் கடலுக்குள்ள போயிடுறாரு. சோ ஆழ் கடலுக்குள்ள போகும்போது கடல் மேல அந்த படகுல இருக்கிற அந்த நபரை பத்தி ஒண்ணுமே இன்ஃபர்மேஷன் தெரியாது, பார்த்தாலும் ஒண்ணும் கண்ணுக்கும் தெரியாது, அங்க என்ன நடக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா ஒண்ணுமே இருக்காது. சோ இதே மாதிரி அந்த நபர் வந்து எப்படி அந்த சி டைவிங் உள்ள டைவ் அடிச்சு போயிருக்காரோ, நம்ம கூட பியூர் கான்சியஸ்ல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்திருக்கோம். இங்க பிறந்திருக்கோம். இங்க இருந்து வந்து அந்த நம்ம சோர்ஸ வந்து நம்ம பார்த்தா நமக்கு எதுவும் தெரியாது. இந்த சோர்ஸ்னா என்னன்னு தெரியாது, மூல சைத்தன்யம்னா என்ன தெரியாது, அது எங்க இருக்கு, அதோட நேச்சுராலிட்டி என்ன, ஒண்ணுமே புரியாது. திக்கு தெரியாம நம்ம எல்லாருமே இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே நம்ம நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்ற விஷயம் புரியாம இங்க தவிக்கிறோம். சோ ஆனா இங்க இந்த ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, அந்த கயிறு ஒரு வாட்டி இழுத்தா ஒரு ஒரு சிக்னல், இன்னொரு சிக்னல், மூணு, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி அந்த கயிறு வந்து ஆற்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு படகுல இருக்கிற அந்த நபர் சொல்ற டீடைல்ஸ் கீழே உள்ள இருக்கிறவருக்கு புரியுது இல்லையா? சோ அதே மாதிரி இங்க அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் அந்த அந்த ரோப் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி மூல சைத்தன்யத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன், அந்த சிக்னல் தான் உடல். இந்த உடல் அப்படின்றது என்ன, அதோட அச்சு, மூல சைத்தன்யத்தோட அச்சு. சோ உடலோட கம்யூனிகேஷன் அப்படின்றதுதான் நம்ம வந்து அந்த மூல சைத்தன்யத்தோட சிக்னல்ஸ், அங்கிருந்து வர மெசேஜஸ். அதனால நம்ம அந்த சிக்னல்ஸ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உடலோட பேசணும், உடலோட கம்யூனிகேட் பண்ணணும், உடல் சொல்ற விஷயங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிற தன்மையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தது. அந்த மைக்ரைன் ஹெட்டேக் பாத்தீங்கன்னா 10 வருஷமா அவங்களுக்கு இருக்கு. எப்பவுமே அது வந்து அவங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் குறையல, மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க போகல, ஏதேதோ பண்றாங்க, பூஜை பண்றாங்க, விரதம் பண்றாங்க, அந்த அந்த கோயில் இந்த கோயில் சுத்துறாங்க, ஏதேதோ செய்யறாங்க. பட் ஆனா 10 வருஷமா அந்த மைக்ரைன் ஹெட்டேக் போகவே இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க மாமியாரோட உட்கார்ந்து மனசு திறந்து பேசுறாங்க. மனசு திறந்து பேசும்போது அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்க மாமியார் வந்து பாக்குறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஆஹ் ஒரு பெரிய நிலையில கண்டிஷனிங் பண்றாங்க. அவங்க வந்து நீ இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு வந்து பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்றாங்க இல்ல. இது எல்லாமே இவங்களோட மனசுல வந்து ஆழமா வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து உருவாக்கிட்டு அந்த அந்த விஷயத்த வந்து
ஓப்பனா பேசாம மனசுக்குள்ள அடக்கி வச்சதால என்ன ஆகுது, இந்த எமோஷன் அப்படின்றது அவங்களுக்கு மைக்ரேன் ஹெட்டேக் குடுத்துருச்சு. அன்னைக்கு வந்து மாமியாரோட அழகா பேசி, ஓப்பனா வந்து எல்லாமே சொல்லிட்டு, நீங்க இந்த மாரி நெனைக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுனதுல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு, அழுது, எல்லாமே தீர்த்துட்டு, அப்படியே வந்து கிளியர் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பூட்டி வச்சிருக்கிற அந்த எமோஷன வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எமோஷன் ரிலீஸ் ஆனோனோட என்ன ஆச்சு, மைக்ரேன் ஹெட்டேக் ஒரு நொடியில பறந்தே போயிடுச்சு. 10 வருஷமா பாதிக்கப்பட்ட அந்த மைக்ரேன் ஹெட்டேக் வந்து அவங்களுக்கு திரும்ப வரவே இல்ல. சோ இப்படிதான் நம்ம உடல்ல கூட பல விஷயங்கள் வந்து நடக்குது. சிக்னல் குடுக்குது அப்படின்னா 10 வருஷமா இருக்குன்னா 10 வருஷமா ஹெட்டேக் வந்து சிக்னல் குடுக்குது. நீ ஏதோ இங்க வந்து பூட்டி இருக்க, நான் சரியா பாத்துக்கலான்னு சிக்னல் குடுத்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு வருஷமா இருக்கிற ஹெட்டேக் அன்னைக்கு எல்லாமே எமோஷன் ரிலீஸ் பண்ணதும் போயிடுச்சு இல்லையா? சோ அப்ப என்ன நம்ம செய்றோம்? நமக்கே தெரியாம வேண்டாத விஷயங்கள சுமக்கிறோம். எமோஷன்ஸ சுமக்கிறோம். எமோஷன்ஸ சுமந்து வேண்டாத விஷயங்கள சுமந்து, அது வந்து உ ஆ என்ன சொல்றது? நம்ம ஆறால போயிட்டு, நம்ம ம அ அந்த மனோ சரீரம் அதுக்குள்ள போயிட்டு அது டிஸ்டர்ப் பண்றதால அங்க நோயா மாறுது. எப்போ அத வந்து அந்த எமோஷன நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோமோ, அப்போ அந்த நோய் அப்படின்றது கம்ப்ளீட்டா அங்க எரேஸ் ஆகுது. சோ இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் என்ன சொல்லுது? உடனுக்குடனே இப்ப யாருக்கு வந்து தலைவலி இருக்கோ, கம்ப்ளீட்டா அதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு தேங்க் யூ சொல்லுங்க. ஒரு வயித்து வலி இருக்கா? ஒரு இடுப்பு வலி இருக்கா? ஒரு முதுகு வலி இருக்கு. எந்த வலி இருந்தாலும், இன்னைக்கு எல்லாருமே அந்த வலிக்கு வந்து தேங்க் யூ சொல்லி, அத அக்செப்ட் பண்ணி, இது ஏன் வந்திருக்கு? அப்படின்ற காரணத்த நீங்க கொஞ்சம் யோசிங்க. மேபி ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து அது புரியுமா? புரியலையா? அந்த டவுட் வேண்டாம். நம்ம எல்லாருமே தூய்மையான அந்த சைத்தன்யத்துல இருந்து வந்தவங்க. சொல்லணும்னா வி ஆர் ஆல் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.